அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய இரட்சகர். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். பஸ்கா ஆனதினால் ஜனங்கள் வழக்கத்தின்படி ஒருவன் விடுதலையாக்கப்பட வேண்டியது அங்கே வழக்கமாயிருந்தது. பிலாத்துவோ இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க மனதுள்ளவனாய் கேட்கிறான், உங்களுக்காக யாரை விடுதலையாக்க வேண்டும், பரபாசையா இயேசுவையா என்று. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று. இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டது நிமித்தம் இந்த பரபாஸ் விடுதலையாக்கப்படுகிறான். இந்த பரபாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கள்ளனாய் இருந்தான் என்று யோவான் 18 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் கலகம் உண்டாக்கினவன், அவன் கொலை செய்தவன். இவைகளின் நிமித்தம் அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது பரபாசனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், விலங்கிடப்பட்டிருக்கிறான், கட்டுக்குள் இருக்கிறான், அடைக்கப்பட்டிருக்கிறான், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, விலங்கிடப்பட்ட நிலைமை. ஒருவன் கைகளில் விலங்கிடப்பட்டான் என்றாலே அவன் அடிமை. இவன் கை கால்களில் எதற்கு விலங்கிடப்பட்டிருக்கிறான்? இவன் செய்த பாவத்தின் நிமித்தம், இவன் செய்த தீமை நிமித்தமாய். இவனுக்கு விழ வேண்டிய தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? மரண தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு ஏதுவானவன் இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறான். காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி என்றால் இந்த பரபாஸ் யாருங்க? என்ன கேட்டால் சொல்லுவேன், நான் தான் அந்த பரபாஸ். நாம தாங்க. பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதற்கு பாத்திரரான நம்மை கர்த்தர் ரட்சிக்கும்படி, மீட்கும்படி, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும்படி, சிறையிருப்பின் வாசல்களை உடைக்கும்படி, சிறையிருப்பின் வஸ்திரத்தை நம்மை விட்டு அகற்றும்படி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கும்படி, நமக்கு வர வேண்டிய, நம்மேல் விழ வேண்டிய அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நானும் நீங்களும் விடுதலையாக்கப்பட்டோம். இன்று நாம் விடுதலையோடு தேவ சமூகத்தில் இருக்க, அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. எவ்வளவு பெரிய தியாகம் அவர் நமக்காய் செய்திருக்கிறார். ஆமென். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் கலகம் பண்ணவில்லை. அவரிடத்தில் சத்தியம் மாத்திரமே இருந்தது. எல்லா குற்றமும் செய்தது நாம, ஆனா தண்டிக்கப்பட்டது இயேசு. அன்று குற்றம் முழுவதும் செய்தது பரபாஸ், தண்டிக்கப்பட்டது இயேசு. இயேசு தண்டிக்கப்பட்டதுனால இவன் விடுவிக்கப்பட்டான். நமக்கு கிடைக்க பெற்ற இந்த கிருபை இது சும்மா கிடைத்ததல்ல. இதற்கு பின்னாக ஒரு பெரிய கிரயம் இருக்கிறது. அந்த கிரயம்தான் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கடைசியில் ஈட்டி எடுத்து அவரை குத்தும் போது கொஞ்சம் இரத்தமும் வெளியே வந்துட்டு, தண்ணி கொஞ்சம் வருது. அதாவது இனி சிந்துவதற்கு இரத்தம் இல்லை என்று சொல்லத்தக்க கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த விலையேற பெற்ற மீட்பை பெற்ற நாம் இனி பாவம் செய்ய போகலாமா? நிச்சயமாய் கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் மீண்டும் துணிந்து பாவம் செய்வானால் அவன் செய்கிறது பாவம் அல்ல, அவன் செய்கிறது துரோகம். துரோகி என்று வேதம் ஒருவனை அழைக்கிறது யாரை தெரியுமா? யூதாசை. துரோகியாகாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம்.
நாம் என்றோ அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள். ஆனால் இன்று காக்கப்பட காரணம் ஒன்றுதான், நம்மேல் விழும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் விடுவிக்கப்பட்டோம். நன்றியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். நல்லவருக்கு அனுதினமும் நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்கள் மேல் பாராட்டின உங்கள் கிருபை எண்ணி துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எங்கள் நிமித்தமாக அடிக்கப்பட்டீர், எங்களுக்கு பதிலாக நீர் அடிக்கப்பட்டீர். அதனால நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம். எத்தனை நன்றி சொன்னாலும் தீராத ஆண்டவரே, உங்கள் திருப்பாதத்தை முத்தமிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.